Hi guys, this is Jenny. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜி குக்கோட BLFF ஈவன் யாரோ ஸ்பெஷல் பார்ட். எஃப்எஃப் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பார்ட் புரியும். எக்ஸோன் யூஸ் பண்ணிக்கோங்க, டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஓப்பனிங் சீனில் இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அவங்க அம்மா தான் இருக்காங்க. இப்போ பார்க் தான் போய் அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைட்லேருந்து இன்னொரு குரல் கேட்குது, பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க 2 பேருமே வந்து நிற்கிறாங்க, பார்க்கோட அம்மாவும் பார்க்கோட அப்பாவும். இப்போ பார்க்கோட அம்மா தான், எப்படி இருக்க பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிட்ட கேட்குறாங்க. பார்க்கோ நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் டீயர்ஸ் வந்துகிட்டே இருக்கவருக்கு அழுத்திட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு சுகாவோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா தான் அப்படியே வந்து பார்க்கை வந்து அக் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் வந்து பார்க்கை அக் பண்ணுறாங்க. பார்க் தான் ஐம் சாரிப்பா அப்படின்றாங்க. ஓகே ஒன்றும் இல்லை, எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க் அக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்க் தான், நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னோட ஹஸ்பண்ட் சுகா தான் வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ பார்க் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. சுகா தான் அப்படியே பார்க்கை பார்த்து அவர் 2 கையை நீட்டாரு. இப்போ பார்க் தான் அப்படியே ஓடி வந்து சுகா அக் பண்ணிக்கிறாங்க. இப்போ சுகா தான் சரி ஒன்றும் இல்லை, ஏன்டா என்கிட்ட சொல்லலை, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. என் பொண்டாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணல, அதுக்காக தான் அப்படின்றாங்க. தேங்க்ஸ் சுகா, என்னை விட்டு போயிடாது, தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிடாத. நான் எவ்வளோ சண்டை போட்டாலும் நீ என்னை விட்டு போயிடாத. நீ என் கூட சண்டை போடு, என்னை அடி திட்டு என்ன வேணால் பண்ணு, ஆனால் என்னை மட்டும் விட்டு போயிடாத சுகா அப்படின்றாங்க. இப்போ சுகாவும் நான் போக மாட்டேன், என்னை விட்டு நான் எங்கே போகிறேன், உன் கூடவே தான் இருப்பேன், அப்புறம் நம்மளோட பேபிஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ பார்க் தான் ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ பார்க் தான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்டா இப்படி பண்ண, என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னை ஏமாற்றிட்டல அப்படின்றாங்க. ஏய் என்ன பண்ணாலும் தப்பு பண்ணனாலும் தப்புங்கிற, ஏன் என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. நான் சொல்லியிருந்தா என் பொண்டாட்டி இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க மாட்டால, அதுக்காக தான் அப்படின்றாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணிக்கிறாங்க. இப்போ மீன் தான் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் எனக்கும் இந்த மாதிரி அக் வேணும். அதெல்லாம் முடியாது, ஏன் பொண்டாட்டி இந்த மேரேஜுக்கு அப்புறம் நான் எவ்வளோ டைட்டாக அக் பண்ணேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபேஸில் அப்படியே ரெட் ஆகுது. இப்போ ஜிக்கி தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே, அப்புறம் ஏன் சாருக்கு ஃபேஸில் ரெட் ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, ரொம்ப டைட்டாக மூச்சு கூட விட முடியாத மாதிரி. ஐயோ ஜெக்கி, அதை ஞாபகப்படுத்துது ஜெக்கி, சொல்லு, நான் அக் பண்ண ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்கிறாங்க. சரி ஜெக்கி தான், ஜெக்கியும் ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு சுகாவை தான் காமிக்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. எதுக்கு தேங்க்ஸ்? எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட கொண்டு வந்ததுக்கு. அதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸு, என்னோட பார்க் சந்தோஷமாக இருக்கான்ல அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை அவ்வளோ டைட்டாக அக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ பார்க் தான் அப்படியே சுகா ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. இப்போ நாங்களாம் இங்கே தான் இருக்கோம் அப்படின்றாங்க. ஓ நீங்கள் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சுகா கேட்குறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் என்னது அப்படின்றாங்க. சும்மா காமெடி அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் அப்படியே பார்க்கை நகர்த்தி விடுறாங்க. இப்போ பார்க் தான் அப்படியே ஜிமின் கிட்டே போகிறாங்க. ஜிமின் தான் ஏன்னா ஹாப்பியாக இருக்காண்ணா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னாச்சு, என்னோடய பார்க் அழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே பார்க்கோட டியர்ஸ் தான், எதுக்கு அழுகுற பார்க்கு, நீ கெத்து மறந்துட்டியா, நீ கெத்தாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், என்ன எதுக்கு அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கை அக் பண்ணுறாங்க. இப்போ பார்க் தான் ரொம்ப தேங்க்ஸ் ஜிமின் அப்படின்றாங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற, உன்னோட சுகாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. ஆமாம், அன்றைக்கி நைட்டு நான் உன்னை வர சொன்னேன்ல, அதுக்கப்புறம் அவர் எனக்கு கால் பண்ணார், அவங்க அம்மா அப்பாவையும் கூட்டிகிட்டு வா, பேக் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அதுவும் அவங்கள ரொம்ப கம்பல் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் இப்போ ஒன்று சேர்ந்துட்டோம், அப்போ நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி அப்படின்றாங்க. நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி. தேங்க்ஸ் ஜிமின். எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் உனக்கு எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம்
நீ எப்படி தான் நம்ம மன்னிப்பு கேட்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்க், அதெல்லாம் விடு, அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுருக்க, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா, அப்படி என்ன பண்ணி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே பற்றி கேட்குறாங்க. இப்போ ஜிகே தான் ஆமாம் அப்படி என்ன பண்ண பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பார்க் தான் அப்படியே அவர் கண்ணன் டியர்ஸாக வருது. இப்போ சுகா தான் ஐயோ 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 என் குழந்தை எதுக்கு அழுவுது அப்படின்றாங்க. உன் குழந்த என்ன நினச்சி அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கை பார்த்து ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் அப்படியா ஜிமின்னு நினச்சி அழுவுறியா பார்க் அப்படின்றாங்க. ஆமாம், உனக்கு தெரியுமா சுகா, பார்க்குக்கு உன்னை விட என்ன தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் அப்படியே பார்க் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்க்கும் ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ சுகா தான் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் வந்து அப்படியே பார்க் ஹக் பண்ணுறாங்க. இப்போ பார்க்கும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிகே தான் அப்போ நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. நீலாம் கிடையாது, எனக்கு பார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இந்த சைடு சுகா அப்போ நானும் பார்க் அப்படின்றாங்க. நீயும் கிடையாது, எனக்கு ஜிமின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்து சுகா தான் அவங்க 2 பேர் கூட்டி சேர்ந்துட்டாங்க, வா நம்ம 2 பேர் கூட்டி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அதெல்லாம் நீங்கள் ஹக் பண்ணக்கூடாது, ஏன் ஹக் பண்ணக்கூடாது, ஏன் ஹஸ்பண்ட் நீங்கள் ஏன் ஹக் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி என்னோடய ஒய்ஃபே நீ ஹக் பண்ணாது அப்படின்றாங்க. ஐயோ ஓகே சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க் தான் அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவும் வராங்க. பார்க்கை பார்த்து எப்படி இருக்க பார், நல்லா இருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் ஆண்டி, நல்லா இருக்கோம் அங்கிள் அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மா தான் பார்க்க பார்த்து பேபியை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னை விட சுகா நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் என்ன பார்க் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி வா வா நம்ம 2 பேர் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்க்கும் ஜிமினும் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த சைடு ஜங்குக்கும் சுகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்க் தான் ஜிமின் கை கூடாங்க, என்னாச்சு பார்க் கை கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை எடுத்து அவரோட ஸ்டொமக்கில் வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அழகாக செய்து அப்படின்றாங்க. பார்க் உன் கை கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட கையை எடுத்து அவரோட ஸ்டொமக்கில் வைக்கிறாங்க. இப்போ 2 பேர் குழந்தையுமே அழகாக செஞ்சிட்ருக்கு. இப்போ ஜிமின் தான் க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையெடுத்து பார்க்கோட ஸ்டொமக்கில் வைக்கிறாங்க. இப்போ பார்க் தான் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அழகாக செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தா இன்னொரு கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கை எடுத்து ஜிமினோட பெல்லியில் வைக்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சுகாவும் வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ வா வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பார்க் கூப்பிட்றாங்க. இப்போ சுகா தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை எடுத்து வைக்கிறாங்க. அந்த குழந்தையோட கால்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பார்க் தான் நல்லா இருக்குல்ல அப்படின்றாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் சுகா உங்கள் கை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஸ்டொமக்கில் வைக்கிறாங்க. இப்போ சுகா தான் உனக்கு பையனா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பற்றி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் கண்டிப்பாக பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பையன்தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் நான் சொல்கிறேன் பையன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை எடுக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அவர் கையை எடுத்துகிட்டு ஆமாம் நான் சொல்கிறேன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யோப்பா போதும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, பையனோ பொண்ணோ எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் உனக்கு என்ன குழந்தை வேணும் பார்க், எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்றாங்க. விஜய் சுகா தான் பையன்தான் பொண்ணு பையன் பொண்ணுங்கிற பையங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்க. இப்போ சுகா பார்த்து பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் தான் ஒரு வாய்ஸ் மாறுது. பொண்ணு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க. சரி பொண்ணு தான் நமக்குள்ளே இருக்க பெட் மறந்துடாத, மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிகா இவனுக்கு இப்படி பயப்படுறீங்க, அது என்னன்னே தெரிலடா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் தெரியுமா, ஆனால் இவனை பார்த்தா மட்டும் எப்படி தான் எனக்கு பயம் வருதுன்னு தெரியல, இவனை பார்த்தாலே நான் சைலண்ட் ஆயிரேன் தெரியுமா, ஒரு குரல் தான் கொடுக்குறான் அப்படின்றாங்க. திஸ் இஸ் யர் ஒய்ஃப் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் பார்க் சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் பூ அப்படின்றாங்க. நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ 2 பேரும் அவங்க 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது பார்க் தான் சண்டை போடுறாரு. சுகா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமீனை பார்க்குறாங்க. ஜிமீன் தான் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. ஏய் போதும் சண்டையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நடுவில் எதுவும் பெட்டுனீங்களே அது என்ன பெட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சுகா தான் அது ஒன்றும் கிடையாது, பையன் பிறந்தா அவன் எனக்கு 100 kisses கொடுப்பான், பொண்ணு பிறந்தா நான் அவனுக்கு 100 kisses கொடுப்பேன், அவ்வளோதான் பெட்டு அப்படின்றாங்க. இப்போ சுகா பார்த்து ஜிமீன்டா இவ்வளோ தானே அப்படின்றாங்க. இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்கலாம் அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறது நீ செய்யணும், இந்த கிஸ் தான் கிடையாது அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரிப்பா, நீ என்ன சொல்கிறியோ நான் அதை செய்கிறேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்யணும். கண்டிப்பாக செய்வேன் பையன் பிறந்தா அப்படின்றாங்க. அது பிறக்கோ நீ பார்க்குற அப்படின்றாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்தான் அப்படியே சுகா கூட சண்டை போட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிமீன் தான் போதும் 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 நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்தான் அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ வயிற்றில் இருந்து குழந்தை இட்டி ஒதுக்குது. இப்போ பார்க்தான் அம்மா அப்படின்னு கத்துறாங்க. இப்போ சுகா தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் பொண்ணு என்னை அடிக்கிறா அப்படின்றாங்க. அப்பாவை திட்டினா குழந்தை கோவரை தான் செய்யும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்போ நான் உன்னை நல்லா திட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திட்டுறாங்க. திருப்பி இட்டி ஒதைக்குது. ஐயோ என்ன என்னட்டு உடிச்சிட்ருக்கா அப்படின்றாங்க. அப்பாவை திட்டினா குழந்தை கோவம் வருது பார்த்தியா அப்படின்றாங்க. இப்பயே ஆரம்பிச்சிட்டா வெளியே வந்து என்ன சண்டை போட போகிறாளோ, சண்டை போடும்போது பார்க்கலாம் அப்படின்றாங்க. இதே ஜிமிந்தா எனக்கு தெரிஞ்சு உன் குழந்தை உன்ன மாதிரி கோவக்கரையாக தான் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னோடய குழந்தை உன்னை மாதிரி சாதுவாக தான் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படிலாம் கிடையாது, ஜிமின் மாதிரி சாதுவாக இருக்கக்கூடாது, இந்த ஜேகே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம் இது ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ பார்க்க சிரிக்கிறாரு. என்னத்துக்கு நீங்கள் இப்போ 2 பேர் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் என்ன ஒன்றுமே புரிய மாட்டேன், சுகா அவனுக்கு எதாவது புரியுது, எனக்கு ஒன்றும் புரியல ஜிகே அப்படின்றாங்க. எதுவும் சிரிக்கிறானுங்க, விடு சிரிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேடா இதோட லாஸ்ட்டு மந்தில் இப்போ காமிக்கிறாங்க. இப்போ 1 month ஆஃப்டர் தான் ஜிமீனும் பார்க்கணும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியா பார்க் கூட பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கோ சுகா தான் என்னடா நம்மளை சமைக்க சொல்லிட்டு அவனுங்க போயிட்டானுங்க, சரி விடு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்க் தான் அப்படியே ஜிமீனோட கையை டைட்டாக பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் பார்க் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமீன் வலிக்குது ஜிமீன், என்னது வலிக்குதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் தான் பார்க்கோட கையை பிடிச்சிட்டே இருக்காங்க. வலிக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் ஜங்குக் சுகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ சுகா தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்படி ஓடி வராங்க. இப்போ பார்க் தான் சுகா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ சுகா தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. பார்க்கிட்ட தான் இப்போ பார்க் தான் சுகாவோட கை அவ்வளோ டேட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. சுகா வலிக்குது அப்படின்றாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வலிக்குதுடா ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அவர் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸாக வந்துட்டுருக்கு. இப்போ ஜிமீன் தான் ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு ஜிமீன் அப்படின்றாங்க. வலிக்குதுடா எனக்கும் வலிக்குது ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனோட கையை பிடிக்கிறாங்க. பார்க் இன்னும் ஜிமீன் கையை விடவில்லை, டைட்டாக பிடிச்சிட்டே தான் இருக்காரு. இப்போ சுகா தான் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் தான் தூக்கு சுகா அப்படின்றாங்க. இப்போ சுகாவும் அப்படியே பார்க்க தூக்குறாங்க. இப்போ ஜிமீனை வந்து ஜெகே தூக்குறாங்க. இப்போ ஜிகேவோட கையை ஜிமீன் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கை பார்த்து ஜங்குக் வலிக்குது ரொம்ப வலிக்குது முடியல ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் கதறிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் ஒன்றுடா வெயிட் பண்ணு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமீனை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ பார்க் தான் ஜிமீன் கைவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனோட கையை அப்படியே விட்டுடுறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படி பார்க்குறாங்க. பார்க் தான் அப்படியே சுகாவோட கையையும் ஷர்ட்டையும் பிடிச்சிட்ருக்காங்க. சுகா வலிக்குதுடா ரொம்ப வலிக்குதுடா அப்படின்றாங்க. ஒன்றாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே ஜிமீனை பார்க்குறாங்க. ஜிமீன் தான் ஜிக்கே முடியல ஜேகே அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கேவும் அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க.
அதாவது காரில் போய் கூப்பிட்டு போகிறாரு. இப்போ சுகாவும் காரில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ 2 பேருமே ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமிதா அப்படி பார்க்கோட கையை பிடிக்கிறாங்க. பார்க்கோ அப்படி ஜிமின் கையை பிடிச்சிட்ருக்காரு. இப்போ சுகா தான் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்கள அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ பார்க் தான் அப்படியே சுகாவோட கையை ஒரு டைட்டாக பிடிச்சிருப்பாரு, விடவே மாட்டாரு. இப்போ சுகா தான் பார்க் ஒன்று இல்லை, பார்க் இங்கே தான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், பார்க் ஒன்றும் ஆகாது பார்க் அப்படின்றாங்க. என்னை விட்டு போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ சுகா தான் பார்க் ஒன்றும் ஆகாது, பார்க் நான் இருக்கேன், பார்க் சுகா இருக்கேன், பார்க் என்னை விட்டு போயிடாத பார்க் அப்படின்றாங்க. அப்போ மட்டும் வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க. சரி ஓகே ஓகே நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ நர்ஸ் தான் சார் கொஞ்சம் கையை விடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சுகா தான் பொறுமையாக அவர் கையை எடுத்து விட்டுறாங்க. இப்போ பார்த்து சுகா 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 வேணாம் சுகா வேணாம் சுகா அப்படின்றாங்க. இப்போ சுகாவும் அப்படியே அவர் கையை எடுத்து விட்டாரு. இப்போ இந்த சைடு ஜிமின் ஜங்குக்கு தான் காமிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்து ஜங்குக் நம்ம பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஜங்குக்கு சாவடிச்சிருவேன் என்னை விட்டு போகணும், சத்தியமாக சொல்கிறோம் கொண்டுருவேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து என்னை விட்டு போகக்கூடாது, நீ போகக்கூடாது, பரவாயில்ல எனக்கு நீ மட்டும் போதும், நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் தான் சார் கொஞ்சம் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் சுகாவும் தான் காமிக்கிறோம். அவங்க கண்ணில் அவ்வளோ டியர்ஸோட அந்த ரூமையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. அந்த டாக்டர் தான் அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு இங்கே யார் ஜிமினோட நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வராங்க. பார்க் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து நிற்கிறாங்க. இந்தாங்க இந்த பேப்பரில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டே கொடுக்குறாங்க. எதுக்கு இது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இதெல்லாம் ஒரு ஃபார்மெட்டு தான், சைன் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இப்போ சுகாவும் ஜிக்யூ பார்க்குறாங்க. ஜிக்யூவும் சுகாவை பார்த்துட்டு சார் சீக்கிரம் பண்ணுங்க சார் அவங்க கத்திட்ருக்காது அப்படின்றாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆமாம் வாங்க உள்ள போகலாம் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே கட்டிகிட்ருக்காரு. இந்த சைடு ஜங்குக் தான் ஜிமின் ஒன்றால் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கை வந்து பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லைடா வலிக்குதுடா, ரொம்ப ரொம்ப வலிக்குதுடா அப்படின்றாங்க. ஜிமின் ஒன்றால் ஜிமின் நான் இருக்கேன், ஜங்குக்கு இருக்கேன் ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன் ஜங்குக்கு இருக்கேன் அப்படின்றாங்க. ஜிமின் ஒன்றும் ஆகாது ஜிமின் அப்படின்றாங்க. வலிக்குது ஜங்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அவ்வளோ சத்தமாக அழுகுறாரு. இப்போ ஜிகே வழியே தாங்க முடியல, அவரே அப்படியே டியர்ஸாக வந்துட்டுருக்கு. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு குளிச்சி ஒன்றாவது குளிச்சி ஒன்றாவது நம்ம பொண்ணு நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஓகேவா அப்படின்றாங்க. சரி நம்ம பையனை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பையன்தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிக்கிறாங்க. சுகா தான் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ பார்க்கும் சுகா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. சுகா என்னை விட்டு போகாது சுகா அப்படின்றாங்க. ஒன்றாகாது, நான் இங்கே தான் இருக்கேன், உன் சுகா உன் மினியாங்க இங்கே தான் இருக்கேன், உன்னோட பொறுக்கி இங்கே தான் இருக்கேன், போகாதுடா என்னை விட்டு போகாதுடா ப்ளீஸ் என்னை விட்டு போகாது, என் லைஃப்பில் கிடைச்ச ஒரே ஒரு ஹாப்பினஸ் நீ மட்டும்தான், என்னை விட்டு போயிடாதா அப்படின்றாங்க. போக மாட்டேன், நான் எங்கே போக போகிறேன், உன் கூட தான் இருப்பேன், நீ எனக்கு வேணும்டா, நீ போயிடாதடா ப்ளீஸ்டா அப்படின்றாங்க. நம்ம பேபிக்கால பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நீ அப்படிலாம் ப்ளீஸ் ஆகுதுடா ப்ளீஸ்டா, நீ போதும்டா எனக்கு, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன் சத்தியமாக சொல்கிறேன், நீ இல்லைன்னா நான் கிடையாது அப்படின்றாங்க. சுகா பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஒன்றும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம உனக்கு ஒன்றும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க கையை பிடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ பார்க்க சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ டாக்டர்ஸ் தான் அப்படியே குழந்தை இருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க் கத்துறாரு, ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை எடுக்கிறாங்க, திருப்பியும் கத்துறாங்க, திருப்பியும் ஒரு குழந்தை எடுக்கிறாங்க. சுகா தான் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்க் தான் அப்படியே டொம்முன்னு விழுறாரு. பார்த்துடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட தலையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. பார்க் தான் அப்படியே மயக்கமாக ஆயிடுறாரு. இப்போ சுகர் பார்க் என்னாச்சு பார்க் உனக்கு பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஒன்றும் இல்லை சார், லைட்டான மயக்கம் தான், ஒன்றும் இல்லை அவனுக்கு ஒன்றும் இல்லை பாருங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸும் அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த குழந்தை தான் அப்படியே சுகாவை பார்த்துட்டே இருக்குது.
இப்போ இந்த சைடு காமிக்கிறாங்க ஜங்குக்கும் அதே மாதிரி ஜிமின் கிட்டேருந்து குழந்தை எடுக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிமின் ஒன்றாப்பா ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினே தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிபி எடுக்கிறாங்க, ஜிமின் கத்துறாரு. இப்போ திருப்பியும் ஒரு பிபி எடுக்கிறாங்க, திருப்பியும் ஜிமின் கத்துறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே பார்க்குறாங்க, ஜிமின் தான் அப்படியே ஒரு தலையை டம்முன்னு கீழே போடுறாரு. அப்படியே சத்தம் கேட்குது. ஜிமின் பார்த்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட தலையால் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் என்னாச்சுடா அப்படின்றாங்க. பேபி பாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் பேபி பாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கச்சு விழுந்துடுறாங்க. இப்போ ஏகே தான் என்னாச்சு 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 இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்து கேட்குறாங்க. டாக்டர் தான் ஒன்றும் இல்லை சார், லைட்டாக தான் மயக்கம் தான், யூஸ்வல் தான் அப்படின்றாங்க. பாருங்கள் உனக்கு என்னாச்சு பாருங்களா அப்படின்றாங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபிஸை தான் காமிக்கிறாங்க. ஜிமின் சொன்ன மாதிரி பேபி பாய் தான் பிறந்திருக்கும். இப்போ ஜேகே தான் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்ருக்காரு. ஒரு பக்கம் டென்ஷனாகவும் இருக்குது. ஜிமீனை தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமீன் அப்படியே மயக்கத்தில் தான் இருக்காரு. ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே வெளியே அமுச்சு விட்டுறாங்க. ஜேகே தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நர்ஸ் தான் அப்படியே 2 குழந்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. 2மே பையன்தான், அப்படியே பார்க்க ஜிமின் மாதிரி க்யூட்டாக இருக்குது. இப்போ ஜேகே தான் அந்த 2 குழந்தையும் கையில் வச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சுகாவும் வராங்க. சுகா கையில் 2 கேர்ள் பேபிஸ் இருக்குது. இப்போ ஜேகே தான் சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேபிஸை காமிக்கிறாங்க. இப்போ சுகாவும் காமிக்கிறாங்க, க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ ஸ்மைல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இப்போ சுகா தான் அப்படியே பார்க்க தான் போகிறாங்க. இப்போ பார்க் தான் அப்படியே மயக்கத்தில் தான் இருக்கார். இப்போ சுகா தான் பக்கத்தில் உட்காந்துட்டு பார்க்கோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பார்க் தான் அப்படியே பொறுமையாக கண்ணை திறக்கிறாரு. இப்போ சுகாவை பார்த்து சுகா சுகா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அப்படியே பார்க்கு ரைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ பார்க் தான் சரி நான் வீட்டில் ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ சுகா தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. எங்கள் பேபிஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுகாவும் அப்படி பார்க்கிட்ட பேபிஸ் தான் காமிக்கிறாங்க. பார்க் தான் அவ்வளோ ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் கண்ணில் டியர்ஸும் வருது. பார்க்க என்ன மாதிரியே இருக்குல்ல, என்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அப்படியே பார்க்கோட ஃபோர்ஹெட்லேயும் பேபிஸோட ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணுறாங்க. பார்க்கும் இப்போ சுகாவை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ சுகா தான் பார்க்க பார்த்து சொல்லு உனக்கு என்ன செய்யணும், நைட்லேயே ஜெயிச்சிட்றல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பார்க் தான் கை கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுகாவும் அப்படி கையை கொடுக்குறாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் இதே மாதிரி என் கையை பிடிச்சிட்டு எவ்வளோ சண்டை போட்டாலும் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் என் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் என்ன ஆனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், ஓகே, நம்ம பேபிஸ் கூட சேர்ந்து. அது மட்டும் இல்லை, எத்தனை பேபிஸ் வந்தாலும் நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு பேபியாக இருக்கணும், நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பேபி, இன்னும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கிட்ட சொல்கிறாங்க. பார்க்கும் நானும் உன்னை விட்டு போக மாட்டேன் சுகா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை ஹக் பண்ணுறாங்க. இப்போ சுகாவும் அப்படி பார்க்க ஹக் பண்ணிவிட்டு உன்னை மாதிரி கோவக்காரியாக இருக்க போகிறாளுங்களோ அப்படின்றாங்க. இல்லை, உன்னை மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்து அப்படியே ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்க்கும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கை வந்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கையில் 2 பேபிஸ் இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பேபிஸ் எடுத்துகிட்டு வந்து ஜிமின் கிட்ட தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அவர் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் தான். அப்படியே அந்த பேபிஸை பார்த்துட்டு ஜங்குக் உன்ன மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உன்ன மாதிரி இருக்காங்க, இல்லை உன்ன மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் ஹக் பண்ணிவிட்டு நான் சொன்னேன்ல பாய் தான் சொல்லிவிட்டு நீ பெட்டில் ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வாக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ, தேங்க்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆமாம், இந்த மாதிரி அழகான ஒய்ஃப், க்யூட்டான பேபிஸ், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் எனக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ டைட்டாக பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ டைட்டாக பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே ஜிம்மினை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு எத்தனை பேபிஸ் வந்தாலும் நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மினும் அப்படியே ஜேகேவோட சீக்ஸை கிஸ் பண்ணுறாரு. 2 பேருமே அந்த பேபிஸோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஆமாம் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ சுகா தான் அப்படியே 2 பேபிஸ் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க ஜிம்மின் கிட்ட தான். இப்போ ஜிம்மின் தான் சுகா கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா தான் அப்படியே ஜிம்மின் கிட்ட காமிக்கிறாங்க. ஜிம்மியும் சுகாவோ க்யூட்டாக இருக்குது, உங்களை மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க. இல்லையே பார்க்க பார்க் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படிலாம் இல்லை 2 பேர் மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த பேபிஸை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சுகாவை பார்த்து நான் இந்த பேபிஸை கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்டுட்ருக்கா, பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் அப்படியே பொறுமையாக ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க அந்த பேபிஸோட ஃபோர்ஹெட்டில். இப்போ அந்த பேபிஸ் தான் அப்படியே ஜிம்மினோட விரலை பிடிச்சிட்ருக்கு. சுகா தான் அப்படியே எடுத்து விட பார்க்குறாங்க, விடவே இல்லை, அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. இப்போ ஜிம்மினும் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேபிஸையும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் தான் 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. குடிடி என் சாக்லேட்டை கொடுத்துரு, யாரை கேட்டு என் சாக்லேட் நீ எடுத்து சாப்பிட்ட? அம்மா பொண்ணு தானே சாப்பிட்டா, விட வேண்டியது தானே, நீ யாரை கேட்டு என் சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்ட? அது எனக்கு சுகர் வாங்கி கொடுத்தான் தெரியுமா, அப்பா தானே வாங்கி கொடுத்தாரு, அவன் தான் வாங்கி கொடுத்தானா, நீ எதுக்கு எடுத்து சாப்பிட்ட, என்கிட்ட கேட்காமே சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா தான் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை தானே சாப்பிட்டா, குழந்தை எதை சாப்பிட்டேன்னா எனக்கு தானே வாங்கி கொடுத்தா, அவள் எதுக்கு எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க் கத்திகிட்ருக்காரு. குழந்தை தானேடி சாப்பிட்டா, அதுக்கு ஏன்டி இப்படி கத்திகிட்ருக்க, அவள் யாரை கேட்டு சாப்பிட்டா சொல்லு, யாரை கேட்டு சாப்பிட்டா அவள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தை வருது. என்னடி உன் தங்கச்சி என்னோடய சாக்லேட் வச்சு சாப்பிட்டா, அம்மா இவ்வளோ சண்டை போடாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, எனக்கு என் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் சண்டை போட்டுட்ருக்காங்க அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை தான் அப்பா இங்கே பாருப்பா அம்மா ரொம்ப பண்ணுது அப்படின்றாங்க. நீ ஏன் கேட்காம எடுத்து சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது நான் என்ன பண்ணுறது, நான் அக்கா தான் நினச்சி சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் சூ வந்து ஏன் அக்கா தான் இருந்தால் சாப்பிட்ருவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தைங்க 2 சண்டை போட ஆரம்பிச்சது. இப்போ பார்க் தான் சரி நிப்பாட்டுங்க, என் சாக்லேட்டை கூட ஒழுங்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கூட சண்டை போட்டுட்ருக்காரு. என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிகிட்ருக்கு. சாரா தான் பண்ணல அப்படியே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க. சுகாவும் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ பார்க் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதுதான் உங்களுக்கு அக்கறையா, வந்து இவகிட்ட சண்டை போட்டு வாங்கி தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்த்து கேட்குறாங்க. இந்த சைடு தான் அப்படியே சாராவை பார்த்து கேட்குறாங்க. அம்மா எப்படி பண்ணுது, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே முகத்தை பார்த்துக்கிறாங்க. சுகாவும் சாராவும் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க இயர்ஃபோன்ஸை போட்டு அப்படியே பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேர் கத்திக்கிட்டே இருக்காங்க, அவங்க ஒரு சட்டை கூட பண்ணலை. சுகா அப்படியே சூவை தான் பார்க்குறாங்க. சூவோ விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. சாரா வந்து சுகா மாதிரி, சூ வந்து பார்க்க மாதிரி. இப்போ பார்க் தான் ஒழுங்க மாதிரி தான் சாக்லேட் வரணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் என்னால் தர முடியாது போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது. இந்த சைடு பார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ சுகா தான் சாரா சொல்லுப்பா, நீ இரு அக்கா கூட இரு, நான் அம்மாவை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளப்ப அப்படின்னு குழந்தை மாதிரியா பேசுகிற, இவக்கிட்ட என்னை விட்டு போகிற, இவன் என் கூட சண்டை போட்டே இருப்பாளேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சண்டை போடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு சாரா தான் நான் சண்டை போடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கூல் டவுன் ஒன்று என்ன மாதிரி இருக்குது, ஒன்று அவனை மாதிரி இருக்குது, எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் அப்படியே உள்ளே போயிட்டுறாங்க. இந்த சைடு தான் அப்படியே சோஃபாவில் ஏறி சாரா உட்காந்து பாட்டி கேட்டுட்ருப்பாங்க. இப்போ அவளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறா, தலையை பிடிச்சி இழுக்கிறா. சாரா எதுவுமே பண்ணலை, அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்து விளையாடிட்டுருக்காங்க அந்த பொண்ணு. இப்போ சாராவுக்கு கோவமே வந்துடுச்சு. இப்போ அப்படியே சூவை போட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி நாக் பண்ணி பாய முடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்க வச்சிடுறாங்க. இப்போ சூதான் கழுத்து விடு, அப்போ வாயை மட்டும் படி, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு படுக்க வச்சிடுறாங்க. இப்போ சூதான் சரி விடு அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சூவும் கம்முன்னு படுத்து
எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த சைடு வராங்க சுகர் தான். அப்படியே வந்து பார்க்குறாங்க பேக் தான் அப்படியே கோபமாக உட்காந்துட்டு இருக்காரு கிச்சனோட செல்ஃப் மேலே. இப்போ என்னாச்சு? அவள் எதுக்கு என் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. லூசாடி நீ, அவள் குழந்தைடி அப்படின்றாங்க. குழந்தையா இருந்தால் என்ன சாக்லேட் எடுத்து சாப்பிடுவாளா? நீ குழந்தைகிட்ட போய் ஃபைட் பண்ணிகிட்ருக்க. அவங்க 2 பேர் ஃபைட் பண்ணாவது ஒரு நியாயம் இருக்குது. நீ என்ன அவ கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்க? நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேண்ணா, என்னை பார்த்தா ஃபைட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கா? ஃபைட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கா அப்படின்றாங்க. ஓகே கூல்டவுன். நான் அவள் அம்மா தானே, என்கிட்ட இவ்வளோ ஃபைட் பண்ணுறா. எனக்கு தெரிஞ்சு அவன் என் பொண்ணே கிடையாது, வேறு யாரையும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் டவுட்டே வேணாம், அவள் தான் உன் பொண்ணு. ஏன் உன்ன மாதிரியே சண்டை போடுறாளே கோவக்காரி அப்படின்றாங்க. நீ திருப்பி கோவக்காரின்னு சொல்லாத, அப்புறம் நான் டென்ஷன் ஆகிடுவேன். சரிடா, ஓகே இதுக்கு இவ்வளோ ஹீட்டாக இருக்கு. அப்போ என் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டு வச்சுக்கோ அப்படின்றாங்க. சாக்லேட் தானே, நான் வாங்கித்தரேன், எவ்வளோ வேணுமோ நான் வாங்கித்தரேன், பாக்ஸாக வாங்கித்தரேன், தயவு செஞ்சு கோவப்படாதடி அப்படின்றாங்க. எனக்கு அந்த சாக்லேட் தான் வேணும். அந்த சாக்லேட் தான் வேணுமா? இந்த சாக்லேட் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த சாக்லேட்டு? நான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கோட கிஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்க்கும் போதும் நீ பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீலாம் எனக்கு வேணாம், எனக்கு சாக்லேட் தான் வேணும். சாக்லேட் வேணுமா? சரி நான் வாங்கிட்டு வந்துத்தரேன், சண்டை போடாத அப்படின்றாங்க. சரி நான் சண்டை போட மாட்டேன், சாக்லேட்டு நான் வாங்கி தரேன்டா, ஏன்டா எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தாலும் நான் ஐஸ்கிரீம் கொடுத்து சமாதானப்படுத்தினேன் அப்படின்றாங்க. அப்போ வேணாம்மா? இல்லை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குக்கு வந்து ஐஸ்கிரீமை கொடுக்குறாங்க. இப்போ பார்க்க அப்படியே சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் உனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது, இப்போல்லாம் நிறைய சாப்பிட்றேன். என்ன பண்ணுறது சுகா, நீ எனக்கு ரொம்ப ஐஸாக வைக்க ஆரம்பிச்சிட்டியா, நானும் அதை சாப்பிட பழகிட்டேன் அப்படின்றாங்க. என்னை கிண்டல் பண்ணுறியா? அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் அப்படியே சுகாவோட ஃபோர்ஹெட்டும் அவரோட ஃபோர்ஹெட்டும் டச் ஆகிற மாதிரி அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அங்கே 2 பேர் தனியாக விட்டு வந்துட்டே சுகா அப்படின்றாங்க. சாரா இருக்கால, அவள் பார்த்துப்பா, அந்த ஷூ அடங்கவே மாட்டா. சாரா முன்னாடி ஷூலாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்றாங்க. அதுவும் சரிதான், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஷூ தான் அப்படியே கம்முன்னு சாராவோட டைஸில் படுத்துட்ருக்காங்க. இப்போ சாரா தான் அப்படியே அவங்க வந்து சாங் கேட்டுட்ருக்காங்க. இப்போ தான் இவளை எப்படி படுக்க வச்ச? இவளை ஹேண்டில் பண்ணுறது தான் எனக்கு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறாங்க. ஆமாம் என்னை கூட ஹேண்டில் பண்ணிடலாம், எங்கள் அம்மாவை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் ஷூ சொல்கிறாங்க. நீ வாங்கி மூடு, என் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டு இப்படி சண்டை போடுறேன் என்கிட்டே அப்படின்றாங்க. நீ கம்முன்னு இருமா அப்படின்றாங்க. ஹே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகர் சொல்கிறாங்க. இப்போ சாராவும் என்ன வாங்கினது பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நான் சும்மா சொன்னேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சூ தான் சாரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கம்முன்னு பாடு அப்படின்றாங்க. சூவும் கம்முன்னு படுத்துக்கிறாங்க. இந்த சைடு பார்க்கலாம், இவளுக்கு நீ தாண்டி கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் இவளுக்கு நான் தான் கரெக்டு, உனக்கு அப்பா தான் கரெக்டு அப்படின்றாங்க. உங்கள் அப்பாவா? பாரு உங்கள் அப்பா நான் இப்போ எப்படி சமாளிக்கிறேன் பாரு அப்படின்றாங்க. சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குரல் தான். இப்போ சுகா தான் என்னச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் அப்பாவுக்கு நீங்கள் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் சிரிக்கிறாங்க. இந்த சைடு சூவும் அப்பாவுக்கு நீங்கள் தான் கரெக்டு அப்படின்றாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படுத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வீட்டுக்குள்ளே தான் வராங்க. ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பையன் நான் கொடுக்குறோடி வந்து அப்பா சும்மாரு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி கீழே கொஞ்சிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாவும் அண்ணனும் ஒளிஞ்சிட்ருக்காங்க, கண்ணாமூச்சி விளையாடுறோம். ஸோ நீயும் அவங்கள தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதானே, தேடிதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் ஒளிஞ்சிட்டு தான் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ ஓகே நான் அம்மாவை தேடுறேன், நீ அண்ணாவை தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா நான் போய் அண்ணாவை தேடுறேன், நீ அம்மாவை சீக்கிரமாக தேடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஏன் பக்கம் அப்படின்றாங்க. கண்டிப்பாக அப்பாவும் பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ அந்த பையன் தான் குடுகுன்னு உள்ளே ஓடி போயிட்டான். இப்போ ஜங்குக் தான் பொறுமையாக அந்த பேக்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே போகிறாங்க. கிச்சனில் தான் ஜிமின் ஒழிஞ்சிட்டு இருப்பார். இப்போ அப்படியே கிச்சனில் போயிட்டு ஹோய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமினும்
ஏய் சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை இழுத்து அப்படி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஷாவோ வருவான், ஷாவுக்கு நாங்கள் ஒழிஞ்சிட்ருக்கோம், கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. நீங்கள் வா வந்து கண்டினியூ பண்ண அப்படின்றாங்க. நான் ஷாவோட பக்கம், ஷாவோ தான் உன்னை கண்டுபிடிக்க ஆரம்பித்தான் அப்படின்றாங்க. ஐயோ அப்படியா, அப்போ நீங்கள் வந்து போய்டு அவங்ககிட்ட சொல்லாத அப்படின்றாங்க. நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படி கிட்ட வராங்க. இப்போ ஜமீன்தா ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அவன் அங்கே விளையாடிட்டு இருக்கான், நம்ம இங்கே விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் தான் பொறுமையாக ஜிமினோட லிப்ஸ் கிட்ட வராங்க. இப்போ ஜிமின்தா சும்மா இரு ஜங்குக் அப்படின்றாங்க. நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்ஸ் கிட்ட வராங்க. ஜிமினும் அப்படியே பொறுமையாக ஒரு ஐஸை மூடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் பொறுமையாக வந்து ஜிமினோட லிப்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெக்கில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே ஜங்குக்கோட ஹெட்டை பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு பொறுமையாக அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு குரல் தான், அப்பா நான் ஷூவை கண்டுபிடிச்சிட்டேன், அம்மா உன்னை கண்டுபிடிக்கல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஜாவு அதுக்குள்ளே என்னை கண்டுபிடிச்சிட்டியா நீ, அம்மாவை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாவை அப்பா கண்டுபிடிக்க போயிருக்காரு, சரி வா அவங்க 2 பேரும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் தேடிட்டு இருக்காங்க. என் சைடு ஜிமின் தான் ஜங்குக் தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஏன் இப்படி தள்ளி விடுற, டேய் பொறுக்கி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுறேன், கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கிட்டே வராங்க. இப்போ ஜிமின் தான் வேணாடா பசங்க இருக்காங்க அப்படின்றாங்க. பசங்க தானே அவங்க அங்கே விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம இங்கே விளையாடலாம் அப்படின்றாங்க. ஜங்குக் வேணாம் ஜங்குக் அப்படின்றாங்க. என்ன என் குள்ளச்சி இன்னைக்கு ரொம்ப பண்ணுறா, அதெல்லாம் வேணாம், சாவோ வந்துடுவான், சாவோ சூயோ தேட போயிருக்கான், அவன் தேடி முடிச்சுட்டான், அவன் இங்கே தான் வருவான் அப்படின்றாங்க. அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வேணாம் அப்படின்றாங்க. வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் லிப்ஸ் கிட்டே போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே கண்ணை மூடுறாரு. வேணான்ட்டு ஏன் கண்ணை மூடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கண்ணை மூடல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்துக்கிறாங்க. கண்ணை திறந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாவோ வர குரல் கேட்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே எழுந்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே கண்ணை மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு. குளிச்சி எழுந்துரு அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே எழுந்துக்கிறாங்க. அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவோ தான் அம்மா அவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷூவி வந்து அதெல்லாம் கிடையாது, ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கணும், அது எப்படி, ஸோ அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவும் கரெக்டு தானே ஷூயு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம இன்னொரு ரவுண்ட் விளையாடலாமா, அதில் யார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வேணாம் ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அதெல்லாம் கிடையாது, போங்க போய் வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு வேலையும் இல்லை, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, ஒன் டே குழந்தைங்க கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. என் குழந்தைங்க கூட விளையாட கேட்குறானா, எதுக்கு கேட்குறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் நீ எதுக்கு கேட்குறேன்னு எனக்கு தெரியுது பாஸ், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஷூ விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விளையாடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷூயை சொல்கிறாங்க. இந்த சைடு ஜவும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பசங்களே ஓகே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் கண்ணை பொத்துவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. அதில் ஷூயு தான் அவுட்டு. இப்போ ஷூயு தான் நான் தான் கண்ணை பொத்தணுமா, ஆமாம் நீ தான் கண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் போங்க போய் ஒலிங்க, நீ போய் கண்ணை பொத்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஷூ அப்படியே போய் கண்ணை பொத்துறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிமின் கை பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுற ஜங்குக், எங்கே போகிற, ஒளிய போகிறேன் அப்படின்றாங்க. ஒளிய போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் ஒரு முறை கூட்டி போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக் நீ, அவங்க அங்கே விளையாடிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் நம்மளும் தான் ஜங்குக் அப்படின்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே ஸ்டோர் ரூமில் கூட்டி போய் அப்படியே வாலோட பின் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் என்ன ஆச்சு ஜங்குக் உனக்கு இன்னைக்கு, எனக்கு ஒன்றும் ஆகலை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ஹோய் சொல்லு எனக்கு கிஸ் பண்ண அப்படின்றாங்க. நான் கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஜிமினோட லிப்ஸை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினோ ஜங்குக் அப்படின்றாங்க.
கிஸ் பண்ணுறா அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெக்கிட்ட போகிறாங்க. இப்போ ஜிமின்டா ஜங்குக் வேணா ஜங்குக் அப்படின்றாங்க. சும்மா ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமினும் ஜங்குக் விடு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை நகர்த்தி விட்டு நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஸ்டோர் மட்டும் வெளியே வந்துடுறாங்க. இப்போ கரெக்டாக ஷூ நின்றுட்டுருக்காரு. அம்மா அவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி பார்க்குறாங்க. ஜிமின் அவுட் ஆகிட்டாரு. சரி சாவோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷூ அந்த சைட் போயிட்டாங்க. இப்போ ஜங்குக் தான் தேவை அவனுக்கு இங்கேயே கம்மன் நின்றுருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கோட நெக்கை வந்து அவர் 2 கையை வச்ச மாதிரி பிடிச்சிக்கிறாரு. அதாவது ஷோல்டரில் ஹேண்ட் போட்ட மாதிரி நெக்கை பிடிச்சிட்டு ஷூயு எங்கே இருக்க இங்கே வா அப்பா அவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷூயும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓடி வராங்க. விட்ரா விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமீன் தான் நான் விட மாட்டேன் என் பையன் வின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷூ அப்படியே ஓடி வராங்க. இப்போ ஜங்குதோ வேணா விட்டுரு அப்படின்றாங்க. அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிம்மினோட சீக்ஸ் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் தான் அப்படியே கையை எடுத்துடுறாரு. இப்போ ஜங்குக் தான் நீ எப்படி மறக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஷூ அதுக்குள்ளே வந்துட்டு அப்பா அவுட்டு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜாவோ தேடு அப்படின்றாங்க. தேடிட்டே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷூ தான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு சாவோ நீ அவுட்டு அப்படின்றாங்க. இப்போ சாவும் அப்படியே வெளியே வராங்க. என்ன எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ யார் இப்போ அம்மா தான் ஃபஸ்ட் அவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அதெல்லாம் இல்லை எனக்கு வேலை இருக்குது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குது போய் உங்கள் அப்பா கூட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் நான் குக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து நான் குக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படி பார்த்து சிரிச்சிட்டு உங்கள் அம்மா கிடைக்கிறா வாங்க நம்ம வேறு ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 3 பேர் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜாவோ தான் அப்பா எனக்கு போர் அடிக்குது ஏதாவது மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஷூவும் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீனும் மூவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. என்ன பண்ணுறீங்க 3 பேர் சும்மா தான் உட்காந்துட்ருக்கோம் வாங்க ஏதாவது மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூவி தானே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் மூவி தானே பார்க்கலாமே ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஜங்குக் தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து திரும்புகிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆமாம் ஹாரர் மூவி பார்க்கலாம் என்ன சாவோ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவோ சொல்கிறாங்க. ஷூவை பார்க்குறாங்க. ஷூ தான் ஹாரர் மூவியாக பார்க்கணும் ஆமாம் ஹாரர் மூவி தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஹாரர் மூவியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷூவும் சொல்கிறாங்க. இந்த சைடு அப்படியே ஜிக்கி தான் இல்லை நான் வரல அப்படின்றாங்க. அப்பாவுக்கு பேய்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை சொல்கிறாங்க. இப்போ ஷாவோ தான் அதெல்லாம் இல்லை என் அப்பா எவ்வளோ தைரியசாலி தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஆமாம் உங்கள் அப்பா ரொம்ப தைரியசாலி நான் தான் மேரேஜ் அப்போ பார்த்தேனே அந்த மூவிக்கு போனப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அது அப்போ இப்போ நான் தைரியசாலி அப்படின்றாங்க. ரொம்ப தைரியசாலி ரொம்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி வாங்க பார்க்கலாம் அப்போ என்ன பயமா உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாகோ பார்த்து கேட்குறாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இதுக்கு மேலே அவமானம் எதுவுமே கிடையாது வாங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க. இல்லை நான் வரல ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாவுதான் ஓய் அதெல்லாம் கிடையாது நீ வர அப்படின்றாங்க. என்னடா அப்பா இப்படி சொல்கிற வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூவி பார்க்க தான் உட்காடுறாங்க. ஜங்குக் உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக் பக்கத்தில் ஜிம்மின் உட்காந்துட்ருக்காங்க. ஜிம்மின் பக்கத்தில் ஜாவோவோ ஷூயோ உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜாவோ தான் ஷூயு உனக்கு பயமாக இருந்தா அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ அப்படின்றாங்க. ஓய் நான் அப்பாவோட தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்க்குறாரு. அதாவது ஜங்குக் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தை அப்படியே டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிக்கி தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஒரு பேய் வந்து கத்துது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மினை வந்து அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போ ஜிம்மின் தான் சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கிட்ஸை பார்க்குறாங்க. இப்போ அவங்க 2 பேர் தான் ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஒன்றும் இல்லைடா உங்கள் அம்மாவுக்கு பயமாக இருக்கும்ல அதனால தான் பிடிச்சேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் பார்த்துட்டு எனக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக் அப்படின்றாங்க. ஓய் என்ன விளையாடுறியா ஆமாம் ஜங்குக் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் எனக்கும் ஒரு காலம் வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான்
அப்படியே அந்த மூவியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக ஒரு பேய் வந்து கத்துது. ஜிமின் அவ்வளோ டேட்டாக பிடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜிமினும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அவரும் ஹக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜேகேவும் ஜிமின் ஹக் பண்ணிட்டு போயிடுச்சா பாருடா அப்படின்றாங்க. போயிடுச்சு அப்படின்றாங்க. நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் லைட்டாக நகர்றாங்க. கரெக்டாக அந்த பேய் வந்து கற்றுட்டு திருப்பி ஜிமினை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் எவ்வளோ பெரிய ஜிம்பாடி உங்கள் அப்பா பார்த்தியா, இந்த பேய்க்கு பயப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு இந்த இருட்டு பேய் நம்மகிட்ட இவ்வளோ பயமாக இருக்குது, நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் தெரியும் டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஷாவு தான் அப்பா சொல்லு ஷாவு, இன்னும் போய் பெரிய வீரன்னு நினச்சினேப்பா, என்னப்பா பேய்க்கு போய் பயப்படுற, அதுவும் சாதாரண பொம்மை பேய் அப்படின்றாங்க. அது பொம்மை பேய்லாம் கிடையாது, ரியல் பேய் அப்படின்றாங்க. எது ரிங்ஸை படுத்த வர்றது உனக்கு ரியல் பேயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மிலாம் கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் விட்றா, இது மாதிரி ஏதாவது ஒன்று சமாளிக்கணும். உங்கள் அப்பாவுக்கு பேயை பார்த்தாலும் பயம், இருட்டை பார்த்தாலும் பயம், வேறு எதுக்கும் பயப்பட மாட்டான் உங்கள் அப்பா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஒரு 1/2 hour ஆகுது. ஜங்குக் தான் அப்படி பார்க்குறாங்க. ஷாவும் தூங்கிட்டாங்க உட்காந்துட்டு. இப்போ ஜங்குக் தான் ஜிமின் கொஞ்சம் நகர அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வைத்து அப்படியே எழுந்து அப்படியே ஜங்குக்கு தான் ஷாவோவையும் ஷூவும் தூக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் இப்போ படுக்க வச்சிரு அப்படின்றாங்க. இப்போ ஜிமினை வந்து ஜங்குக் பார்த்துட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 கிட்ஸையும் அப்படியே ரூமில் போய் படுக்க வைக்கிறாங்க. 2 பேருக்கு ஒரு ரூமு, அந்த ரூமில் படுக்க வச்சுட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜாவோதான்ப்பா அப்படின்றாங்க. சரி ஓகே தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாவோதா அப்படியே ஷூ வாக் பண்ணிக்கிறாங்க. ஷூவும் அப்படியே ஜாவோ வாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ சீக்கிரம் அப்படியே பொறுமையாக கீழே வராங்க. ஜிமின் தான் அந்த டிவியை பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் ஓய் சொல்லு, என்ன பண்ணிகிட்ருக்க, படம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னை எப்படியும் என் மானத்தை வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. ஜிமினை அப்படியே ஜிக்கியை பார்த்துட்டு ஜங்குக் இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உட்கார வச்சுட்டு ஜங்குக் மேலே அப்படியே படுத்திக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஜிமினை அவளை டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் சொல்லு, எனக்கு தூக்கம் வருது ஜங்குக், தூக்கம் வருதா, படுத்துக்கோ அப்படின்றாங்க. அது மேலே போய் எழுந்து ஓகே என்னால் முடியாது, அங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. நான் எதுக்கு இருக்கேன் புருஷக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக அப்படியே ஜிமினை தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிமினும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் தான் சிரிச்சுட்டே ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை டைட்டாக் பண்ணிட்டு அவரும் படுத்துக்கிறாரு. இப்போ ஒரு 1 week ஆஃப்டர் தான் அப்படியே ஜிமின் தான் ஐயோ பார்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ பார்க்கை அப்படியே ஜிமின் ஹக் பண்ணிட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அம்மா என் பொண்ணுங்க எப்படி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. உங்கள் பொண்ணு தானே ரொம்ப நல்லா இருக்காதுங்க, ஆனால் அந்த ஷூ தான் என் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க் சொல்கிறாங்க. சாக்லேட் எடுத்து சாப்பிட்டதுக்கு சண்டையா? ஆமாம் அவ்வளோ பெரிய சண்டை தான் தெரியுமா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு சாரா வராங்க. இப்போ ஜிமின் தான் இப்படி சாரா ஹக் பண்ணிட்டு சாரா எப்படி இருக்க சாரா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீ தான் உங்கள் அப்பா மாதிரி அப்படின்றாங்க. அஃப்கோர்ஸ் நான் எங்கள் அப்பா மாதிரி தான், ஷூ தான் அம்மா மாதிரி கோவக்காரி அப்படின்றாங்க. யாரை பார்த்து கோவக்காரின்னு அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்டே வந்து ஷூ தான் யாரை பார்த்து கோவக்காரின்னு அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்டே சண்டை போடுறாங்க. உய் இப்போ தானே சொன்னேன் கோவக்காரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கோவப்படுற பற்றியா அப்படின்றாங்க. ஜிமினா நான் கோவக்காரிலாம் கிடையாது, ஆமாம் நீ கோவக்காரிலாம் கிடையாது ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஷூவையும் சாராவையும் ஹக் பண்ணுறாங்க. இப்போ இந்த சைடு பேக் தான் ஆமாம் என்னோட பசங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ தான் அப்படி ஓடி வந்து பார்க் ஹக் பண்ணுறாங்க. பார்க்கும் எப்படி இருக்க ஷாவோ, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைட்டாக் பண்ணிட்டு பார்க் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் என்ன இந்த ஷூக்கிட்ட சண்டை போட்டு பார்க் ரொம்ப ஒல்லி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஆமாம் ஷூ சண்டை போட்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஷூ தான் யாரை பார்த்து சண்டை போடுவா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஷூ வராங்க. ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி அப்படின்றாங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷூ சொல்கிறாங்க. என்ன என் பையனை மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க் கேட்குறாங்க. அம்மா நான் தான் பொண்ணு இல்லை
ஜாவோ தான் என்னோடய பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ சூதான் அம்மா என்ன நீ பொண்ணு இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமின் கிட்டே போகிறாங்க. ஜிமின் அம்மா என்ன பொண்ணு இல்லை சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோட பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் சூ ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ சூ தான் ஆமாம் ஜிமின் நல்லது பார்க் கெட்டது அப்படின்றாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மாவை அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூ தான் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹலோ ஷூ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பார்க், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷூ தான் ஹக்கு அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. பா எவ்வளோ கூலாக இருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சாரா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஷூ தான் நான் சாரா மேலாம் கிடையாது அப்படின்றாங்க. ஆமாம் அவன் என்ன மேலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஷூயுக்கும் சாராக்கும் ஒத்தே ஆகாது. இப்போ சாரா தான் நான் அவனை மாதிரி கிடையாது அப்படின்றாங்க. நானும் அவ்வளோ மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஓகே 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 தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷூ தான் எப்படி இருக்கீங்க பார்க்? நல்லா இருக்கேன். என்ன உன் அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாளா? ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஆமாம் சுகா எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுகா தானே அது இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் ஹலோ கைஸ் என்ன எங்கள் தனியாக பட்டிமன்றம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பாச போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ சொல்கிறாங்க. ஆமாம் பாசம் போராட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சுகா தான் ஷியூ எப்படி இருக்க அப்படின்றாங்க. சுகா ஒன்று தான் கேட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை போய் ஹக் பண்ணுறாங்க. சுகாவும் அப்படி ஷியூ தூக்கி வச்சுக்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பாவா அதுவும் அங்கே இருக்காரு அப்படின்றாங்க. இரு நான் போய் அப்பாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ போகிறான். ஜாவோ தான் அப்பா உங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை கூப்பிட்டு வராங்க. இப்போ ஜங்குக் தான் எப்படி இருக்கீங்க சுகா? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹக் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஷூயு தான் ஓகே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் குரூப் ஃபோட்டோ அப்படின்றாங்க. எடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அதாவது ஷூயு வந்து சுகா தூக்கிட்டு இருக்காரு, ஜாவோ வந்து பார்க் தூக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டாக தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஷூவை வந்து தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிக்கி தான் சாரா எப்படி இருக்கு சாரா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிக்கி போய் ஹக் பண்ணிவிட்டு ஜிக்கி தான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாராவை தூக்கி வச்சுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஜிக்கியும் வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே அப்படி குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது நிஜமா சொல்லன்பே, உன் கண்களும் காதல் பேசும், இத்தருணம் மலரும் சுவாசம், உன் தோள்களில் சாயும் நேரம், உயிர் துளிரும் பேரழகா மெஹபூபா, மே தெரி மெஹபூபா, மெஹபூபா, மே தெரி மெஹபூபா, மெஹபூபா, மே தெரி மெஹபூபா. ஓகேடா ஜிகோக்கோட இவன் யாரோ ஸ்பெஷல் பாட்டை நான் இங்கேயே முடிச்சிக்கிறேன். நீங்கள் எல்லாரையும் கேட்டீங்க, ஸோ உங்களுக்காக. ஓகேடா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல எஃப்எஃப்ல பார்க்கலாம். பாய்.